Sport drive mode activated. The new Tata Nexon petrol variant 1.2 manual transmission. .2 அப்படிதானா? பெட்ரோல் 1.2 டீசல் 1.5. ரைட் பார்த்தீங்கன்னா 1230. 1230. வேரியண்ட் இல்லை, எத்தனை வேரியண்ட் இருக்குதுல்ல? வேரியண்ட் இதில் வந்து 6 வேரியண்ட். மொத்தம் 6 வேரியண்ட் அப்படியா? 3 பெட்ரோல் 3 டீசலா? இல்லை வேற பெட்ரோல் 6 வேரியண்ட், டீசல் 6. ஓ சரி. 8 வேரியண்ட் இருக்கு. மொத்தம் 8 வேரியண்டா? ஆன் ரோடு என்ன வருது பேசிக்கு? பேசிக் பார்த்தீங்கன்னா 9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 9 lakhsலேருந்து. சரி, டாப் வேரியண்ட்டு எத்தனை வரும்? பெட்ரோல்னா 1690 வரும். 1690. டீசல்னா? டீசல்னா நமக்கு 1688 வரும். இப்போ டீசலில் வந்துட்டு டர்போ எதுவுமே ஆட் ஆகாது, வெறும் நார்மல் இன்ஜின் தான். நார்மல் டர்போ தானா? இப்போ பெட்ரோல் வந்துட்டு வெறும் பெட்ரோல். பெட்ரோல் டீசல் வந்து டர்போ. ஒரே செக்மெண்ட் தான் 1.2 தான், அப்படி தானே? பெட்ரோல் 1.2, டீசல் வந்து 1.5. டீசல் 1.5ஆ? அவ்வளோ பார்த்தா நெக்ஸால சிஎன்ஜி இருக்குது. நெக்ஸால சிஎன்ஜி இருக்கு. இல்லை நெக்ஸா இவி ஓகே, சிஎன்ஜி இருக்கு. என்ன நெக்ஸால சிஎன்ஜி அது என்ன வருது ஆண்ட்ராய்டு? ஆண்ட்ராய்டு பேசிக் வந்து 10.8 வரும். சரி. டாப் வந்து 1666. மைலேஜ் என்ன இது கோட் பண்ணுறாங்க? அது மைலேஜில் நமக்கு 25லேருந்து 30 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க சிஎன்ஜியில். நார்மலாக இது பெட்ரோலுக்கு என்ன மைலேஜ் நீங்கள் கோட் பண்ணுறீங்க? அதுக்கு 16லேருந்து 18, லாங்கில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 வரும். ஈவியில் வந்து உங்களுக்கு எப்படி 2 கேட்டகரியில் வச்சுருப்பாங்கல்ல ஈவியில்?
எப்படி அதே டியாகோவில் வர அதே 19 24 இல்லாட்டி வேறு வருமா? 45 45 இன்னொன்று இல்லை 45 மட்டும். அது மட்டும்தான். அது கிலோமீட்டர் ரேஞ்ச் என்ன அது? அது பார்த்தீங்கன்னா 350 வீட்டில் நார்மலாக கனெக்ட் பண்ணாலும் அதே சார்ஜ் டைம் தான் வருமா? வீட்டில் போட்டால் 8 hours ஆகும், வெளியேனா 1 hours. டிசியில் போட்டால் 1 hour ஆகும். நம்ம வீட்டில் ஏசியில் போட்டோம்னா மேக்ஸிமம் 8 to 9 hour ஆகும். ஓ சரி சரி. 8லேருந்து 9 மணி நேரம் ஆயிடும் அப்படிதானா? 0 ஃபுல் ரேஞ்சு 400 அப்போ தானா? பிரேக்கிங் நல்லா இருக்குல்ல? செகண்ட் இயர்ல 90 ரூபா பிடிக்காது. Sport drive mode activated. ஒரு மோடுக்கு ஒரு மைலேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரே தானா? இல்லை மாறும். ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு மைலேஜ். சரி, இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டால் மைலேஜ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டால் மைலேஜ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? நமக்கு 14 16 எக்கனாமிக்கலாக அதிகமாக கிடைக்கும் அப்படிதானா? இப்போ இந்த இன்சூரன்ஸ்லாம் போடுறாங்களா? இதெல்லாம் கார் வாங்கின புதுசாக எத்தனை வருஷத்துக்கு போட்டு தருவாங்க? 3 வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டி வந்து 1 வருஷத்துக்கு இருக்கும் அதுன்னு. அப்புறம் மீதி இருக்க 2 வருஷமும் தேர்ட் பார்ட்டி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிட் வேரியண்ட்டு. அப்படியே உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் பார்க்கணுன்னா அப்படியே இங்கே நிற்கிது. அதுக்கும் இதுக்குள்ளே என்ன வித்தியாசம்னா பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை. புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, வேறு சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு. அது போக எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி கொடுத்துருக்குறாங்க. வேறுன்னு பார்த்தீங்கன்னா சீட் வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்லேயே, பேக்கில் கிடையாது. லோ பாக்ஸ்லாம் பெரிய அளவு வித்தியாசங்கள்லாம் இல்லை. ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துடுது. ஆனால் மிட் வேரியண்ட்டில் வந்து இதே இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் வராது. ஃபுல்லாக உங்களுக்கு இது கொடுத்துருக்குறாங்க, க்ளோ பாக்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 8 ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க வண்டியில். இதான் அந்த ஃபுல் ஆப்ஷனு. ரெண்டுத்துக்கு பெருசாக வித்தியாசங்கள்லாம் எதுவுமே இல்லை. இன்டீரியரில் தான் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அலாய் வீல் வந்துடுது. அதில் வந்து உங்களுக்கு நார்மல் தான் வரும் உங்களுக்கு.